இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஃப்ரெண்ட்ஷிப் டேயை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மறுபடியும் ஒரு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி மையப்படுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏபி டிவிலியர்ஸ் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். யூஸ்வலாகவே எல்லா ஸ்போர்ட்ஸ்லுமே இந்த கோட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருப்போம். டென்னிஸில் பார்த்துட்டோம்னா நடால், ஃபெடரர், ஜோகோவிச்ன்ற மாதிரியா இருக்கலாம், இல்லை பேஸ்கெட் பாலில் பார்த்துட்டோம்னா லெப்ரான் ஜேம்ஸாக இருக்கட்டும், இல்லை கோபி பிரையண்ட்டாக இருக்கலாம், ஆர் ஈவன் ஷக்கீல் ஓனியல். இந்த மாதிரியான ஒவ்வொருத்துலேயும் ஒரு கோட்ஸ் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அந்த வகையில் கிரிக்கெட்லையுமே நிறைய பேரை வந்து ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, இவங்க தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இவங்க தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி 2-3 கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து ஒரே டீமில் விளையாடுறது வந்து ரொம்பவே ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ ரெண்டு பேரும் வேறு டீமுக்கு ஆடுறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரே டீமில் 2 கோட்ஸ் வந்து ஒன்றா விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அந்த வகையில் விராட் கோலி அண்ட் டிவிலியர்ஸ் வந்து பல ஆண்டு காலமாக ஒரே டீமுக்கு ஆடிருக்காங்க. மோர் தென் 70 மேட்சஸ் ஒன்றாவே விளையாடி இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 2 ஸ்டார் பிளேயர்ஸ் ஒரே டீமில் இருக்கும்போது ஒரு சின்ன ஈகோ யூஸ்வலாகவே இருக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். பட் ஆனால் அந்த ஈகோவில் துளி அளவும் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்தது அப்படின்னா டிவிலியர்ஸ் அண்ட் விராட் கோலி தான் சொல்லணும். அண்ட் 2 பேரும் கிட்டத்தட்ட 76 மேட்சஸ் வந்து ஒன்றாவே விளையாடிருக்காங்க. ஐபிஎல்லில் அதிக பார்ட்னர்ஷிப் எடுத்த ஒரு கூட்டணி அப்படின்னா இதுவாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய ஐகானிக்கான டுவோஸ் பார்த்துருக்கு. தோனி ரெய்னாவாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்கேல் விராட் கோலியாக இருக்கலாம், ஷிக்கர் தவான் டேவிட் வார்னராக இருக்கலாம். இந்த மாதிரி ஐகானிக் டுவோஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அதிக ரன் எடுத்த ஒரு டுவோவாக விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் டுவோ இருக்குது. அண்ட் குறிப்பாக 2016 ஐபிஎல்லில் குஜராத் லைன்ஸ்க்கு எதிரான ஒரு கேம், அதில் 229 ரன் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் 2 பேரும் சேர்ந்து. அண்ட் இதில் மற்ற யாருக்குமே வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நிறைய டைம் இவங்க சொல்லி காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட்டு கெயில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னாலே முடிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூஸ்வலாகவே கெயில் அண்ட் விராட் கோலி ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருவாங்க. ஸோ கெயில் இன்கேஸ் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் வரப்போகிற இன்னொரு பிளேயருமே ஒரு பயங்கரமான ஒரு பிளேயராக தான் வருவார், யாருன்னா ஏபி டிவிலியர்ஸ். அண்ட் இந்த 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணி கொடுத்த பல மேட்சஸில் இந்த குஜராத் லைன்ஸோட கேம் எல்லாமே பயங்கர ஒரு ஐகானிக்கான ஒரு கேமாக தான் இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 2015லையும் இதே மாதிரியான ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ முன்னாடி சொன்ன அந்த குஜராத் லைன்ஸ்க்கு எதிரான கேம் வந்து 2229 அடிச்சிருந்தாங்க. அதுவும் விராட் கோலி வந்து அவுட் ஆயிட்டாரு. பட் இதில் வந்து 215 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் 2 பேருமே கடைசி வரைக்குமே நாட் அவுட்டாக இருந்தாங்க. 2 பேரை எப்படி அவுட் ஆகுறதுன்னு தெரியாமல் மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் எல்லாம் பயங்கரமாக திணறாங்க. ஸோ இது மாதிரி பல ஐகானிக்கான கேமை வந்து 2 பேருமே விளையாடி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பலமுறை விராட் கோலி வந்து எந்த அளவுக்கு ஒரு கிரேட்டான பிளேயர் அப்படின்றத தனியாக காட்டியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் சில மேட்சஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, என்ன அப்படின்னா ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி ஒரு கிரேட்டான பிளேயராக இருக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஐ விஷ் ஐ வாஸ் ஆஸ் கிரேட் ஆஸ் ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்ற மாதிரி சில இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஏபி டிவிலியர்ஸும் தன்னை நிறைய பேர் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் T20 பிளேயர் ஆஃப் ஆல் டைம்னு சொன்னாலும் இவர் வந்து பல முறை வந்து விராட் கோலியை தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு இது மாதிரி விராட் கோலியை பல இடங்களில் அவர் வந்து புகழ்ந்திருக்கிறாரு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவரை பாராட்டுறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். விராட் கோலியுமே இந்த கிரிக்கெட் நட்பை தாண்டி ஏபி டிவிலியர்ஸோட இருக்கிற அந்த நட்பை வந்து பல முறை அவர் சொல்லி காட்டியிருக்காரு. குறிப்பாக ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, நான் வந்து பலரோட இவ்வளோ ஈஸியாலாம் கிளிக் ஆகிட மாட்டேன், பட் ஆனால் ஏபி டிவிலியர்ஸோட நான் ரொம்பவே ஈஸியாக கிளிக் ஆகிட்டேன். என்னோட கிளிக் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும்தான் என்னோட வைபுக்கு மேட்ச் ஆவாங்க. அந்த இதில் ஏபி டிவிலியர்ஸ் ஒருத்தர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். யூஸ்வலாகவே என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு இந்த மாதிரியான போஸ்ட் போடுறது வழக்கம் தான். பட் ஆனால் இது வந்து ஏபி டிவிலியர்ஸோட பர்த்டேக்கோ இல்லை எந்த ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கோ போடல, சும்மா ரேண்டமாக போகும்போது அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு ஹோல்சமான ஒரு மெசேஜை அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ இது மாதிரியான பல ரொம்ப ஒரு நெருக்கமான இந்த ஒரு நட்பை வந்து தொடர்ந்து இன்றைக்குமே என்னென்னா ஒன் ஆஃப் த ஐகானிக் ஃப்ரெண்ட்ஷிப் இன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த டுவோவோட ஃபேவரட் மொமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.